எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட்டு. என்ன மீன் இது? என்னது? சில்வர் பாறை? சில்வர் காரை. காரை மீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது மக்களே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து சில்வர் காரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீன் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா மேலே வந்து தோல் வந்து அப்படி இல்லாத மாதிரி ஒரு சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காரை அப்படின்னு பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட்டு. காரையில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது மக்களே. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேற்றையே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இறால் அப்படி இல்லைனா மீன் குழம்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆம்லேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதில் வந்து இது போட்டிருக்காங்க, என்னது மிளகாய், காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி போட்டு சிம்பிளாக ஒரு ஆம்லேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய ஆம்லேட்டாக போட்டாங்க. அதில் பாதி வந்து எங்கள் வீட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து பாதி வச்சுருக்குறாங்க. மீன் வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சில்வர் பாறை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து பெரிய சைஸில் கூட வளரும். பெரிய சைஸ் மீன்லாம் இது சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். கம்மியான மீன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள், மீனெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுருவோம் பாருங்கள். இப்படி ஒரு ஓரம் எடுத்து மீனை வச்சுருவோம். சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சும்மா கேக்கு மாதிரி இருக்குது. பத்திய மீனா? சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே இந்த மீனை பாருங்கள். இந்த மீன் பேர் வந்து சுடும்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து எதுக்குன்னா குழந்தை பிறந்திருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பத்திய குழம்புலாம் வந்து இந்த சுடும்பு மீனை வச்சு தான் சமைச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பேர் வந்து சுடும்பு மீன். பாருங்கள், கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் மீன். அருமையாக இருக்குது. நீங்களுமே உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சுடும்பு மீன் வாங்கி கொண்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆம்லேட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் பாருங்கள். இந்த ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆம்லேட். பேர் வந்து எம்டி ஆம்லேட்னு சொல்லுவாங்க. வெறும் ஆம்லேட்டு, முட்டை, சால்ட்டு, காஞ்ச மிளகாய். அருமையாக இருக்குது. ஓஹோ, அட்டகாசமாக இருக்கு. இந்த அந்த முட்டையோட ஃப்ளேவர் மட்டும் அட்டகாசமாக இருக்கும். அப்படி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அருமையாக இருக்குது. பாறை மீன் அல்டிமேட். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. அருமை.
அது என்னமோ தெரில, மீன் குழம்பு வச்சா மட்டும் இல்லை கறி குழம்பு வச்சா மட்டும் சாப்பாடு நார்மலாக சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. எல்லாருக்குமே அப்படி தானே. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜாகவே இருக்கிறாங்க, நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எப்படி தான் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னே தெரிலங்க. குறிப்பாக இந்த ஐயங்கார்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. எப்படி தான் அவங்க வந்து பழக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே. நாமளுமே வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜு தான் சாப்பிட்ணுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக இருக்கலாம். முடியாததெல்லாம் எதுவும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் எப்படி தான் நான்வெஜ் சாப்பிடாம பயணிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த கார மீன் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார மீன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கார கருவாடு நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். கார கருவாடில் குழம்பு செஞ்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கார கருவாட்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். பாருங்கள், கேக்கு மாதிரி இருக்கு பாருங்கள் மீன். எங்கள் வீட்டு பூனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் முள்ளுக்காக கத்திக்கிட்டு இருக்கே பாருங்கள். வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. அருமையான சாப்பாடு. சில்வர் கார குழம்பு அருமை. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மறக்காமல் நம்ம ஃபுட்டி பாய் கருணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.